என் பேர் நவீனா சண்முகம். நான் வந்து தமிழ்நாடு உமன்ஸ் டீம் கேப்டன். நாங்கள் வந்து இங்கே சீனியர் சவுத் ஜோன் டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்காக வந்திருக்கோம். பாண்டிச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நார்மல் கிரிக்கெட்டுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பெருசாக இருக்குது. அதை வந்து சிக்ஸ் அடித்தா ரெகனைஸ் பண்ணிடுறாங்க, சிக்ஸ் அடித்த மாதிரி. இது வந்து சிக்ஸ் அடித்தா அவுட்டு, ப்ளஸ் அதில் வந்து 11 பிளேயர்ஸ், இதில் வந்து 9 பிளேயர்ஸு. அதை வந்து நீங்கள் எப்படி வேணால் ஆடிடலாம். பட் வந்து இந்த கேமை ஈஸியாக ஆட முடியாது. வெளியிலேருந்து பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் டெக்னிக்கலாக வந்து ஸ்மார்ட் மைண்ட் போட்டால் தான் ஆட முடியும். ப்ளஸ் டோட்டலி வந்து டீம் எஃபோர்ட். இது போலிங்காக இருந்தாலும் பேட்டிங்காக இருந்தாலும் ஃபீல்டிங்காக இருந்தாலும் ஃபுல்லாக எஃபோர்ட் பண்ணுவோம். ஏன்னா 30 ஹார்ஸ்க்குள்ளே எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியாது. ரிசல்ட் வந்து சீக்கிரம் கிடச்சிரும் இந்த மேட்ச்சில். நாங்கள் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக நாங்கள் தான் வின்னர்ஸு. தமிழ்நாடு டீம் தான் உமன் சைடு. இந்த வருஷம் வின் பண்ணால் எங்களுக்கு வந்து ஹேட்ரிக் விக்ட்ரி. இது எங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுத்த எங்கள் கோச் முனிரத்னம் சாருக்கும் எங்கள் ஸ்டேட் செக்ரட்டரி ஞானவேல் சாருக்கும் நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணுறோம். டோர்னமெண்ட் எவ்வளோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பாண்டிச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷனை ரொம்ப தேங்க் பண்ணுறோம். இந்தியா ஆல்ரெடி ஒரு பெட்டர் சைடு தான். ஏஷியா கப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கப்பு வின் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு இந்த கேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த கேமில் வந்து எங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய நாங்கள் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் அதுலேயும் விளையாடி இருக்கோம். நாங்கள் அதில் எங்களுக்கு ரொம்ப சான்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேமில் வந்து என்ன சர்க்கிள் மட்டும்தான் விளையாடுவோம். இதில் வந்து சிக்ஸ் அடித்தா அவுட்டு. ஆனால் இதில் வந்து மைண்ட் கேம் தான். இது ஃபுல்லாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள்ஸ், நிறைய ஃபிட்னஸ் பண்ணணும். இந்த கேமுக்கு நிறைய சிங்கிள்ஸ் ஓடி தான் எடுக்க முடியும். அதே மாதிரியே ஃபேமிலி வைஸில் பார்த்தா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த கேமுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் குழந்தை பெற்றுட்டு கல்யாணம் ஆனவங்களாம் இப்போ எங்கள் டீமில் வந்து விளையாடின்னு இருக்காங்க. கொஞ்சம் சாரும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களுக்கு நல்லா போயிட்டுருக்கு. இது நாங்கள் இன்டர்நேஷ்னலும் ஆடிருக்கோம். பாண்டிச்சேரியிலேருந்து ரெஸ்பான்ஸ் இது பண்ணி நாங்கள் 3 பேரும் இன்டர்நேஷ்னல் ஆடிருக்கோம். ஏஷியா கப் ஆடிருக்கோம். இப்போ நாங்கள் 3 பேருமே வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலைக்கோசரம் அப்பாயின்மெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெரிஃபிகேஷன் முடிச்சு இந்த கேம் நல்லா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே மிடில் கிளாஸ்லேருந்து வரவங்க. எங்களுக்கு இந்த கேம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்குது. இது வந்து பார்க்குறவங்க அப்படி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கேம் விளையாடணும்னா நம்ம தான் இந்த கேமுக்கு வந்து முயற்சி பண்ணி வேலை வாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே இந்த கேமுக்கு கண்டிப்பாக இந்த கேமுக்கு வந்தால் வேலை வாய்ப்புக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஆமாம், முன் வரணும். எல்லாரும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி நல்லா விளையாடணும். சௌந்தர்யா.